₹1000 பந்தயம். இந்தியா தோக்குது. ₹1000 இந்தியா தோக்குது. ஏய், நீ கட்டுறியா? இந்தியா தோக்குது ₹1000. இந்தியா தோக்குது ₹1000. இந்தியா தோக்குது ₹1000. இந்தியா நம்பத்துக்கு ஒருத்தன் கூட இல்ல. இந்தியா கவுண்டர்னு பயப்படுறியா? நான் மலங்க ஆடுறது இந்தியா அதிகமா தான் ஆகும். என்ன நீயாவது கட்டுறியா? கட்டுறேன். ஃபுல் கட்டு கட்டுறேன். எவ்வளவு கட்டுறியா கட்டு. ஆனா இந்தியா தோக்குது. இந்தியா கவுருது மட்டும் இல்ல, மரணாடி வாங்க போகுது. சீக்கிரம் இந்தியா தோக்க கூடாது. எந்த விஷயத்திலும் இந்தியா தோக்க கூடாது. என்ன ஆஃப்டர் ஆல் ₹1000 பணத்துக்காக இந்தியா தோக்கணும்னு வார்த்தை சொல்லிட்டு இருக்கியே. Aren't you an Indian? Aren't you an Indian? Bastard. உன்ன மாதிரி ஆளுங்களோட நினைப்பு தான் எல்லா விஷயத்திலும் இந்தியாவை தோக்கடிச்சிட்டு இருக்கு. விளையாட்டுக்கு பேசணும். ஏன் சார் கை நீட்டுறீங்க? எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? விளையாட்டு கூட இந்தியா தோக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா ஜெயிச்சா நீ ஜெயிக்கிற, நான் ஜெயிக்கிறேன், நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம். இடியட். செல்லா, இன்னைக்கு நடக்க போற நாய் ஷோல நீதான் ஹீரோ. உன்னை வச்சு நான் ஒரு அல்றேன். இங்க பாருப்பா வளையா, கண்ணு குட்டின்னு கடுகளவு கூட தெரியக்கூடாது. அப்பதான் உனக்கு காசு. என்னப்பா? என்னடா இது? ஒண்ணு இல்ல, காஷ்மீர்ல வாங்கின கம்பளி எங்க அப்பா தொலைத்த விட்டாரு, ஈரமாயி போச்சு. அதான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, டாக் ஷோக்கு வரலையா? டாக்கே இப்பதானே ரெடி ஆகிட்டு இருக்கு. அது இல்லாம எங்க ஷோ? நீ போ, நான் வர்றேன். தனக்கு மாட்டை இழுத்து போற மாதிரி நான் இழுத்து போயிட்டு இருக்கீங்க. அடங்கலையாக்க ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். மாடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரிங்க. யோ, நாய்கிட்ட வந்து எதுக்கா மாட்டு பழமொழி பத்தி பேசுற? வாட் எ ஃபேண்டாஸ்டிக் டாக். இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் நாயை பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட ஏன் உயரத்துல மாடு மாதிரியே இருக்கு. மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. 6 மாசம் கழிச்சா தான் மாடு. இப்ப வந்து கண்டுக்குட்டி ரேஞ்சு மண்டில இருக்க 4 முடிய புல்லு நினைச்சு மேஞ்சல் போது போயாங்குது. நாய் வேலை நிறுத்த முடியாதுன்னு சொல்லாங்க. இவள் நேர கடப்பாறையாட்டு நீட்டி நிக்குது. என்ன கேட்டா? டெய்லரை போய் கேளு. டெய்லரா? எலிசபெத் டெய்லர் அம்மாயா, அவங்க தான் அந்த நாயை வச்சிருந்தாங்க. எலிசபெத் டெய்லர் இந்த நாயை வச்சிருந்தாங்களா? ஐயோ பாத்தியா, அம்மாங்குது. யார் அம்மாங்குது? எலிசபெத் டெய்லர் அம்மாவா அம்மாங்குதியா? அம்மா மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க நாய அசிங்கமா பேசுறியே நாயே, தள்ளில முட்டிடும். என்னது, நாய் முட்டுமா? முட்டும், சாணி போடும், பால் கறக்கும், புல்லு கூட திங்க. அங்க பாத்தியா? ஏனுங்க நாய் புல் திங்குது? ஆமையா, புல்டாக்கு. கண்ணு குட்டி இல்ல? யோ, பிள்ளைய கொஞ்சம் இருக்கு, வேற வார்த்தையே இல்ல உனக்கு. அது என்ன கண்டு குட்டி ஆட்டுக்குட்டின்னு? நாய் குட்டின்னு கொஞ்சம் என்ன? லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சங்கடா. ஹலோ சார். யாரு என்ன? அம்மா வணக்கம். நமஸ்காரம். என் பேர் எல்ஐசி பத்மநாபன். ஐ எம் MRF சாந்தகுமார். ஓ, MRFல வேலை பார்க்கறீங்களா? நோ, MRFன்றது என்னோட இனிஷியல். எல்ஐசி என்னோட இனிஷியல் இல்ல சார். நான் எல்ஐசில வேலை பார்க்கறேன். சார் ஒரு பாலிசி எடுக்கலாமே? எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. யார்கிட்டயும் பாலிசி எடுக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய பாலிசி. எப்படி என் பாலிசி? நன்றி, நீ வாமா. ஹலோ. இது வெரி இன்டெலிஜென்ட் டாக். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன், அதை சொல்லும் பாருங்க. ஏண்டா செல்லா, ராஜீவ் காந்திக்கு இந்திரா காந்தி என்ன வேணும்? எப்படி? ஏனுங்க அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாங்கிற வார்த்தை இப்ப காதுல விழுந்தே ஆகணும். அப்பா. ஆமா. கையை நிட்டுப்பா. வெறப்பாப்பா. அப்பா. ஆமா. கேட்டுச்சாப்பா? அப்பா. இத விடுங்க. இது தெரியல. கண்டத்துல கடிச்சு போயிரு. போடா. How much this cost? 10,000 rupees. ஏ செல்லா, எங்கடா போற? காசு கைக்கு வர நேரத்துல காட்டி குத்துறாத. ஏவன இந்த பணத்துல இருக்கு என்ன லேட் ஆகற மாதிரி. வேமா ஐடியா. எல்லாத்தையும் அடைச்ச டெய்லர் இதை அடைக்க மறந்துட்டானே. சாணி போட்டு சதி பண்ணிருச்சு. ஐயோ, சாணி போடுது. இத போய் நாய் சொல்லியா மாத்திர? Nonsense, idiot, stupid dog. ஏயா கத்துற? சாணி தானே போடுச்சு, மாமா போடுச்சு. நான் அப்பவே நினைச்சிருங்க, இந்த கடி கடிச்சு வைக்கும் போது அது நாயா இருக்காது, இவன் தான் நாயா இருப்பான்னு. நாய்க்கு பாலிசியா? ஜீவன்தாரா பாலிசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதே மாதிரி வாயில்லா ஜீவன்தாரா பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. என்னப்பா இது? எங்க வந்து பாலிசிக்கு ஆள் பிடிக்கிறதுன்ற விவசாயே இல்லையா? என்னடா பண்றது? இப்படி சிறந்த டாக்டருக்கான போட்டி நடத்தப்படும். இறுதி சுற்றில் வெற்றி பெற்றவர் சுசுகியின் சார்பாக ரூபாய் 5000 பரிசாக வழங்கப்படும்.
come on, come on. Very good. Good boy, good boy. Sit. Brownie, trained by Mr. Daniel. Come on, Brownie. Come on. Come on. Come on, come on. போலீஸ் பாவா எங்க புடிச்சு வந்து நாயா Brownie, don't insult me. Come on, Brownie. Come on. இப்படி என்ன அவமானப்படுத்திட்டீங்க. அஜய், விட்டுடா. எதுக்குடா இந்த கோவம்? ஏன் இப்படி எமோஷன் ஆகுற நீ? இவனுக்கு பேர் வரலங்கிறதுக்காக வாயிலா ஜீவனை அநியாயமா சுட்டு கொண்டுட்டான் பாஸ்டர். டேய். வாடா. போதும். வாடா. என்ன ப்ராப்ளம்? கோபம். கோபம் சார். எல்லாத்துக்கும் கோபம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம். இப்படி ஒரு கேஸ் எனக்கு பார்த்திருக்க முடியாது சார். கேஸா? அப்பா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசல, சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நடுப்புல ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. அப்புறம் சாரி சார், டெலிஃபோன் வேலை பண்ணலன்னு சொல்லி டெலிஃபோன் பூத்தியா உடைச்சு போட்டான் சார். காலையில பால் பூத்துல ஆரம்பிக்கிற தகராறு நைட்ல டாடா ஐஸ் கொசு ஊத்தி வாங்குற வரைக்கும் கண்டினியூ பண்றான் சார். சாரி சார். அதனால தான் இவனை எங்கேயும் வேலைக்கு கூட அனுப்பல சார். ஒரு நாள் தெரியாதனமா என் ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போடான்னு கூப்பிட்டேன் சார். வந்தான். போகும்போது ஒரே அடியா என்னையும் கூட்டும் போயிட்டான். மேனேஜரோட சண்டை போட்டான் சார். அதனால தான் இன்னைக்கு எல்ஐசி ஏஜென்ட்டா யாராவது பாலிசி வாங்க கிடைப்பாங்களான்னு அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். அப்பா அவர் பாலிசி போடுறான்னு கேட்கல? கிண்டலா இருக்கடா உனக்கு. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தப்பு தட்டி கேட்கறதுல என்ன தப்பு மிஸ்டர் பத்மநாபன்? சார், கண்ணுக்கு முன்னால நடக்கிறத கேட்கறதுல தப்பே கிடையாது சார். கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நியூஸ் பேப்பர்ல படிச்சு ட்ரெயினை பிடிச்சி போய் அடிச்சிட்டு வரதுல என்ன நியாயம் இருக்கு நீங்களே சொல்லுங்க சார். இவனுக்கு பயந்துகிட்டு நான் நியூஸ் பேப்பர் வாங்குறதையே நிறுத்திட்டேன் சார். இப்போ ஒரு டாக் ஷோ நடந்தது. அந்த டாக் ஷோல ஒரு போலீஸ்காரன் ட்ரெயின் பண்ண நாயை சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி அவன் சுட்டு கொன்னுட்டான் சார். அந்த போலீஸ்காரனை தூக்கி எரிஞ்சு போட்டு மிதின்னு மிதிச்சிட்டான் சார் இவன். வெரி குட். What? இந்த கோபமோ வேகமோ கூட ஒரு வகை தியானம் தான். கோபம் வேற, வெறி வேற. எல்லா உயிரையும் சமமா நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய முடியும். சுவாமி விவேகானந்தர் கூட உங்க பையன் மாதிரி துடிப்பும் வேகமும் உள்ள 100 இளைஞர்கள் கிடைச்சா இந்த நாட்டையே மாத்த முடியும்னு சொன்னார். வீரம் தான் இந்த நாட்டுக்கு தேவை. வீரம் இருந்தா தான் இந்த நாட்டுல இருக்கிற விஷத்தை எல்லாம் நாம அகற்ற முடியும். மிஸ்டர் பத்மநாபன், இந்த மாதிரி ஒரு பையனை ஏன் தியானம் மூலமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க? உங்க பையன் ஒரு தீப்பந்த மாதிரி. தீப்பந்தத்தை தலைகீழா பிடிச்சா கூட அந்த தீ மேல் நோக்கி தான் எரியும். இந்த நெருப்பெல்லாம் அணைக்கவும் கூடாது, அணைக்கவும் முடியாது. கீப் இட் அப் அஜய். தேங்க்யூ சார். சார் டிராஃபிக் கிளியர் ஆக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு சார். நீங்க போய் இந்த 500 ரூபாய்க்கும் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க போங்க. நாட்டி கேர்ள். கான்ஸ்டபிள் கவர்னர் வராருமா. போச்சு போச்சு. படத்தோட பிகினிங்கே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். இனிமே படம் போய் பார்த்து ஷியர் வேஸ்ட். பிரியா, கான்ஸ்டபிள் ஏமாத்த ஒரு ஐடியா. நீ இந்த பால வச்சுக்கோ. நான் இந்த பால வச்சுக்கிட்டா கான்ஸ்டபிள் எப்படி ஏமாறுவான்? அவனுங்க பார்க்காத பாலா? ஐயோ, இத சுடிதாருக்குள்ள செட்டப் பண்ணி வச்சுக்கோ. பிரெக்னன்ட் லேடின்னு சொல்லி கான்ஸ்டபிள் ஏமாத்தி சீக்கிரம் போயிடலாம். சும்மா இரு கில்ஃபா. உங்க என்ன மைலேஜ்மா? ஓடுறத பொறுத்து சார். What a confusion. உங்க விசில கொஞ்சம் கொடுங்க. போதனம் போல இருக்கு. போலீஸ் சார். யா. She is my friend சார். அவ பிரசவ வலியா துடிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டு இருக்கோம். போக முடியல சார். ப்ளீஸ் ஹெல்ப் us சார். ப்ளீஸ் சார். Never. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இவ அப்பா அம்மா இல்லாதவ சார். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க தான் சார். இவ புருஷன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு ஓடிட்டார் சார். யோசிக்காதீங்க சார். பாவம் பையன் எட்டி உதைக்கிறான் போல இருக்கு சார். எட்டி உதைக்கிறது அது என்ன ஃபுட்பாலா? சார், இத பாருமா, வரப்போறது சாதாரண ஆள் இல்ல. கவர்னர். என்னால எதுவும் பண்ண முடியாது. சாரி. கவர்னர் வரதுக்குள்ள குழந்தை பிறந்துருமே சார். பிறந்தா என்ன, கவர்னரே பேர் வச்சிருவாரு. ராசியான கை. டிராபிக்ல குழந்தை பிறந்தா ஜாம் ஜாம்னு இருக்கும். பன் இருக்கா? கிண்டலா இருக்கா உனக்கு? குழந்தை பத்திரண்டு கீழே விழுந்துரு போகுது. வயிற்றுக்குள்ள மொசைக் ஃப்ளோரிங்க. குழந்தை வழுக்கி கீழே விழுறதுக்கு. இத பாருமா, குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போனாலும் சரி, கவர்னர் வராம நான் செக் போஸ்ட் தூக்க மாட்டேன். என்ன எங்க ப்ராப்ளம்?
பாருங்க சார், என் ஃப்ரெண்ட் பெயின்ல துடிக்கிறா சார். ஹாஸ்பிடலுக்கு இமீடியட்டா கொண்டு போனோம் சார். இவர் விட மாட்டேங்கிறாரு சார். கேட்டா கவர்னர் போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு சார். நீங்களே சொல்லுங்க சார். பாரு, பப்ளிக் தான் முக்கியம். அந்த பப்ளிக்கு சர்வ் பண்றதுக்கு தான் நீ இருக்க, வரப்போற கவர்னர் இருக்கார். இமிடியேட்டா இந்த வண்டி ஹாஸ்பிடலுக்கு போய் ஆகணும். இல்லன்னா மூஞ்சி முகரெல்லாம் எகிரிடும். நீங்க வண்டி எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஒத்து. தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே. மெதுவா மெதுவா வா. தூக்கணும் சொன்னியே, தூக்கிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க தியேட்டர் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. வாட்? ஆபரேஷன் தியேட்டருக்கு சார். சீக்கிரம் போ, பிறக்கிறது அலியா தான் பிறக்கும். உன் கூட வர்றப்பதான்டா ஒரு எஸ்எஸ் பண்ண ஃபீலிங்கே கிடைக்குது. சோசியல் சர்வீஸ் சொல்ல வந்தப்பா. குழந்தை குழந்தை வேணுமா? சுட சுட பிரியா black and whiteல பெத்துட்டா. ஒன் பையன் மாதிரி பால் பையன் வெச்சுக்கோ. ஒரே பால்ல ரெண்டு பேருக்கும் கோலா? ஏய் யூ, இந்த மூணாவது கோல். ஏ கோழிக்கால கிண்டலா விளையாடுறீங்களா? பால போடுறா. பிச்சு புடுவோம் பிச்சு. ஏடா டேய், உங்களுக்கு விளையாடுறதுக்கு கிரவுண்டா கிடைக்கல. கவர்மெண்ட்ல தான் எங்க பார்த்தாலும் கிரவுண்டா கட்டி வச்சிருக்காங்களே, அங்க போய் விளையாட வேண்டியதானே? இப்ப கூட என் கண்ணு முன்னால ஒரு அழகான கிரவுண்ட் தெரியுது. நீங்க சம்மதிச்சா நான் விளையாட ரெடி. கிரவுண்ட பத்தி எல்லாம் நீ பேசப்படாது. ஆண் வர்க்கத்துக்கே அவமானம். அவளுங்களை விடவே கூடாது. இனிமே எந்த பொண்ணும் பாலோட வந்தாலும் ஏமாற மாட்டேன். யூ பிளடி பால். ஐயாய், எங்க போனாலும் விட மாட்டோம். அதே பாலாடி மூஞ்சில போட்டு போடுங்க. ஏ மாதிரி எத்தனை பால்ட்ரி வச்சுட்டு அலையறீங்க? பல பால்ட்ரிக்ஸ பாத்துருக்கீங்க. வார முடியும் வாரம். ஹாய் பிரியா. வர வர உங்க போக்கே சரியில்லை. என்ன சந்தேகப்படுற? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, எதிலயும் ஒண்ணுத்துல மாட்ட போறீங்க. உலக அழகியே வந்தாலும் என்ன தள்ளிட்டு போக முடியாது. எனக்கு உடனே உங்களை பார்க்கணும். நீங்க எப்படி வருவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? நான் இப்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் தான் கால்ல சக்கரத்தை கட்டி. ஹலோ. ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சாரு? ஹலோ. என்ன பேச்சே காணோம். பிரியா, உன்னோட பேசிட்டு இருந்தா பறக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, அதான் தரையெல்லாம் நழுவுற மாதிரி இருக்கு. அஜய், மொபைல் செல்லார் போன் பாத்துருக்கான். மொபைல் டெலிபோன் கூத்து பாத்திருக்கியா? பாக்கல அங்க பா. லிசன் டு மீ. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் சூழ்நிலை மாறிட்டே இருக்கு. ஹலோ. யோ, இங்க பாருயா. பார்க்கலாம்னு ஆசை பிரியா. ஆனா நான் தான் அது முடியாதபடி பறந்துட்டு இருக்கேனே. நான் ஒன்னத்துல மாட்டிட்டே வச்சுக்கேன். என்ன கழட்டி விடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஹலோ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கழட்டி வந்துடுறேன். ஓகே. நீ எங்க? இங்க. நான் இங்கேயே தான் இருக்கேன். நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. இந்த டெலிவிஷன் டெலிபோன் சொல்லுவாங்கல்ல, அது போல இந்த டெலிபோன்ல பேசினா நேர்லயே தெரியும். The science has improved. கோயிந்தா 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 சொன்னவன் கோயிந்தா 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 கோயிந்தா. இதுக்கு மேல வழி இல்லடி. நம்ம மாட்டிக்க போறோம். டேய் அஜய், மீன் பார்ட்டியில நீ பாத்துக்க, மிச்ச பார்ட்டியில நான் பாத்துக்கிறேன். கிட்ட வராத, குத்திடுவேன். ஆமாமா, யாரும் கிட்ட வராதீங்க. ஐயோ, பாத்துட்டானே.
வச்சது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. இங்க என்னாச்சு? பில்டிங்ல இருக்க எல்லாரையும் வெளியேத்தியாச்சு. இங்க எவ்ரிதிங் இஸ் சேஃப். ஏய், ஆளை வச்ச ஏமாத்த. மேல யாரோ 2 பேரு. விடுடா டேய். காட். லிசன் யூ டூ. விடு. அரஞ்சர தெரியும். தீவிரவாதிங்க பாம்பு வச்சிருக்காங்க. அந்த பாம்பு எந்த நிமிஷம் வெடிக்கலாம். It could be exploding any moment. What? நீங்க 2 பேரும் உடனடியா கீழ இறங்கி வாங்க. Both of you come down. You. Arrest the Kettampas. எல்லாம் உன்னாலதான் வந்தது. கீழ போறதுக்கு இருந்த ஒரே வழியும் நீ ஓடிச்சிட்ட. நான் எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. Shut up. Any moment. 2 பேரும் சீக்கிரம் பலு. கீழ போறதுக்கு வழி கேட்டா மேல போயிட்டு இருக்கா. அந்த 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் ஹெலிகாப்டர்ஸ் வந்தா தான் முடியும். இமிடியேட்டா உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தலாம். ஃப்ளையிங் ஸ்குவாட். என்ன தேடுற? கத்தி தானே? கத்தி கூட இல்லாம என்ன ஆம்பளை நீ? இரு வரேன். ஆ? தனியா போயிடலான்னு பாக்குறேன் நீ. எங்க ஆக்ஷன் போறாள்? அருந்ததி நட்சத்திரம் பார்க்க கண்ணா. பார்க்க டெலஸ்கோப். இந்த சயின்ஸ் குசும்பு தானே வேணான்றது. கல்யாணத்துக்கு வர சாஸ்திரிகள் கண்ட சாமான் எல்லாம் கொண்டு வர மாட்டான். கற்பைதா கொண்டு வருவா. அடம் பிடிக்காதே, மேல பார்த்துட்டு தெரியுதுன்னு சொல்லு. மாப்பிள்ளை, அருந்ததி தெரியுதா? அருந்ததி தெரியல மாமா. ஏதோ அருந்தண்டு வருதுல்ல தெரியுது. பைக் தான் நல்லா ஓட்டுறேன்னு பார்த்தேன். பலூன் கூட நல்லா ஓட்டுற. லைசென்ஸ் வச்சிருக்கியா? இப்ப காட்டுறேன். ஹாய் ஹாய் ஹேண்ட்சம். கேட்ச் மீ இஃப் யூ கேன். விடு. பொண்ணு மாப்பிளை காணோம். பொண்ணு மாப்பிளை காணோம். கஷ்டப்படாதே, பொண்ணு மாப்பிள்ளை அடியில சேஃப்டியா இருக்கா. சந்தடி சாக்குல பெலூன் கட்டில ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டேளா? ஏய் அஜய், நான் சொன்னது தான்டா. பூலோகம் ரம்மை தானே கேள்விப்பட்டிருக்க நீ? இது ரம்மைங்களோட பூலோகம். ஐயரே, நம்ம ரவுண்ட் அடிச்சு வரல. ஐயோ, என்ன கலரு, எத்தனை கலரு. குடியாங்க, ஒரு பெயிண்ட் கம்பெனிக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்கு. ஹலோ கேர்ள்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வீடி வாழ்த்துக்கள். அப்படின்னா வேலண்டியன்ஸ் டேன்னு அர்த்தம். காதலர்கள் தினம். இன்னைக்கு யாருக்கு வேணாலும் கார்டு கொடுக்கலாம். அந்த தைரியத்தில் மட்டும் கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. என் பர்சனாலிட்டி மேல இருக்க நம்பிக்கையில தான் கொடுக்குறேன். சின்ன வயசு நெல்சன் மண்டேலா மாதிரி இருக்க என்ன மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ்ஸஸ் ப்ளீஸ். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இடம் லவர்ஸ் பார்க்கா இருந்தது. வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஒரு நிழல் நிஜமாயி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னாங்க. ஆனா அவன் மறுபடியும் குரங்கானத யாருமே சொல்லலையடி. பாவிகளா, ஏய் காட புங்கடி. டேஸ்டே இல்லாத ஃபூவர் இந்தியன் கேஸ். போய் சொல்றேன். ஹாய் ஹேண்ட்சம். என்ன என் மேல இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சா? என்ன இப்படி க்ளீன் போல்ட் ஆக்கிட்டியே. பயங்கரமான பிளே பாய் நீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்ணு மூடிட்டு படுத்தா பலூன்ல பறந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன நீ ஓட ஓட விரட்டினதுனாலதான் உன் மேல எனக்கு காதலே வந்துச்சு. லவ்வுக்கு ஹார்ட் அட்டாக்னு பேர் மாத்திர அளவுக்கு என்ன பைத்தியமாக்கிட்ட நீ. இன்னைக்கு நம்ம டே, ஐ மீன் லவர்ஸ் டே. இந்த புனிதமான நாள்ல நம்ம காதலுக்கு பிள்ளையார் சொல்லி போடலாம்னு நினைக்கிறேன். இந்த புக்க பாரு. லவர்ஸ் நேம் அஜய் அண்ட் சோனியா. நம்ம முதல்ல மீட் பண்ண இடம் டிராஃபிக் ஜாம். நம்ம முதல்ல விளையாண்ட பிளே பால் பிளே. நம்ம 2 பேரும் முதல்ல சேர்ந்து போன அவுட்டிங் பலூன்ல. இப்போ நான் எதிர்பார்க்கிறது யூ அண்ட் only you. இது வரைக்கும் நம்ம லவ் ஸ்டோரியை நான் எழுதிட்டேன். இனிமே கண்டினியூ பண்ணி பேஜஸை ஃபில் அப் பண்ண வேண்டியது நீ. ஓகே? இப்படி தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? ஹே, ஐ லவ் யூ மேன். ஏய் ஷட் அப். போடி. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நீ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். அதனால தான் உன்னை அறியாம சும்மா விட்டு போறேன்.
என்ன டேய், இவ்வளவு வெறுப்பா போகாத. அப்புறம் நடக்கவே முடியாத அளவுக்கு பில்லி சூனியம் வச்சிருவேன். ஒருத்த வேண்டாம்னு சொல்றானோ நம்ம குருடனா இருக்கணும் இல்ல அவன்கிட்ட சம்திங் ராங்கா இருக்கணும். ஒருவேளை உன் லவ் ட்ரூ இல்லைன்னு நினைக்கிறானோ? மரியாதையா போட்டோ கொடுக்கல, நடக்கிற கதைய வேற. எனக்கு எதுக்கு இந்த போட்டோ? இத கையில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி நான் 1000 பாத்துட்டேன். இவ்வளவு மட்டமான பொண்ணா இருக்க. பாய் வச்சுட்டு சும்மாறா. இதெல்லாம் ரொம்ப நேக்கா தான் கேட்டு வாங்கணும். நீ பாட்டுக்கு எசகு பேசி காரியத்தை கெடுத்துட்டு போயிடாத. அப்புறம் அவளுக்கு பாட்டுக்கு போஸ்டர் பேனர்னு சிட்டி பூரா ஒட்டி கடைசியில கட் அவுட் வச்சிட்டு போறாளுங்க. எஸ், பிரில்லியன்ட் ஐடியாடா. என்ன ஐடியா கொடுக்குறியா? உனக்கு போட்டோ வேணும்னா ஐ லவ் யூ சொல்லு. சொல்லுப்பா. ராசாலாம் என் கண்ணுல இப்ப சொல்லிடுவாமா? இப்ப சொல்லிடுவான். ஆனா சொன்ன உடனே போட்டோ கொடுத்தேன்னா ஓ ஓகே, வெரி குட் லேடி. சொல்லுப்பா, நான் சொன்ன செய்வா. சொல்லு. சொல்றேன். சொல்லுடா கண்ணா. நான் தான் முதல்ல பாப்பேன். போச்சு போச்சு, உண்மை தெரிஞ்ச போது நம்ம கொன்னுட போறோம். இங்க பாரு, 16 வயசு குமரில இருந்து 80 வயசு கிளை வரைக்கும் பாத்துக்காளுங்க. நான் பாக்குற தப்பே சொன்னாங்க. ஏன் சொன்னா? டேய் வேணாம். இங்க பாரு, நான் உன் உயிர் நண்பன். ஏண்டா இவ்வளவு நாளா பேண்டு ஹலோ அங்கிள். நீ யா, அஜய் பிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களை தான் கவுக்கணும். யாரு மணி? எனக்கு தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். ஆமா, இது என்ன அங்கிள், ஊர்ஹா கேரியரா? இதுதான் என் சாப்பாடு கேரியர்மா. மை காட், இவ்வளவு கம்மியாவா சாப்பிடுறீங்க? அதான் இவ்வளவு இழைச்சிட்டீங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுங்க. வாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், எனக்கு 1 crore பாலிசி எடுக்கணும். 1 கோடி ரூபாயா? சோனியா, சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா? ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அங்கிள், அதர் டீடைல்ஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மெயின் நாமினி எனக்கு அப்புறம் இந்த பணம் யாருக்கு போய் சேரணும்னா அஜய். அஜய்? எஸ், அஜய். அவங்க அப்பா பேரையும் எழுதிக்கோங்க, பத்மநாபன். பத்மநாபன்? எஸ், அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. 13B புத்தா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், மெட்ராஸ். அது என் அட்ரஸ். அஜய் என் பையன். கரெக்ட்? கரெக்ட் அங்கிள். உங்க அளவுக்கு உங்க சன் ஷார்ப்பே இல்ல. ஏன் அங்கிள், உங்க பையனை நீங்க லவ் பண்றீங்களா? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? நான் யோசிக்காமலேயே உங்க பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் கலாட்டா பாட்டி, அதனால என் லவ்வையும் அவர் விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்காரு அங்கிள். நீங்க தான் என் ட்ரூ லவ் பத்தி அவருக்கு எடுத்து சொல்லணும். நான் உனக்கு அப்பம்மா. எனக்கு மாமா தானே அங்கிள். நான் உங்க சன்னை ஏன் லவ் பண்றேங்கிறதுக்கான காரணங்கள் இந்த லெட்டர்ல இருக்கு. இது உங்க பையனுக்கு, இது உங்களுக்கு. எனக்குமா? உங்க பையனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒரு முடிவுக்கு வாங்க. அது நல்ல முடிவா இருந்தா நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவேன். இல்லைன்னா நாமினி அஜய், சன் ஆஃப் மிஸ்டர் பத்மநாபனுக்கு 1 கோடி ரூபாய் வரும் நான் செத்ததுக்கு அப்புறம். இந்த லெட்டர் இன்னைக்கு கொடுக்கறதால எது உடைய போகுதோ என்னமோ. பாக்ஸி, ஒரு வீட்டில் உடையிற மாதிரி இத்தனை பொருள் தேவையா? அவளுக்கு என்ன எழுதி விட்டாள், அகப்பட்டவன் நான் அல்லவா, அகப்பட்டவன் நான் அல்லவா. வீட்டை காலி பண்ண போறியா? இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டையே காலி பண்ண போற. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னால எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு தான் என் முயற்சி. இதை பாருப்பா, ஊரெல்லாம் இன்சூர் பண்ணிட்டேன். இந்த வீட்டை அந்த வாட்சை கொடு. ஏன்பா? கொடுத்துருப்பா, ரொம்ப காஸ்ட்லி, ப்ளீஸ். தேங்க்யூ. இருக்கிறது ஷர்ட் பேண்ட் தான், உடையாது, கிழியும், பரவாயில்ல, தச்சுக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தான்பா, கடவுளே கருமாறி காப்பாத்து. இது உனக்கு, இது எனக்கு. எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்றது இதில் நல்லா எழுதி வச்சிருக்கப்பா. என்னப்பா இது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போய் லெட்டர்ல எழுதிக்கிட்டு? நான் எழுதலப்பா, சோனியா. சோனியா? அவனையா,
அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு லெட்டர். ஓ, ரெக்கமெண்டேஷனுக்காக உன்கிட்ட வந்துட்டாளா? பாலிசி ஏதாவது போடுறேன்னு சொன்னாளா? ஆமா. அதுக்காக ஏன்பா இப்படி போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? அங்கிள், உங்க சன் நான் கொடுத்த லெட்டர் கிழிப்பாருன்னு தெரிஞ்சுதான் கிழிக்க முடியாத சிந்தட்டிக் பேப்பர்ல எழுதிருக்கேன். அதை கிழிக்கிறதுக்காக உங்க சன் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச குணமே அவரோட கோபம் தான். அங்கிள் அங்கிள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இந்த லெட்டரையும் அவர் கிழிக்க. 2000 ரூபாய் போச்சது. கண்ணா, அந்த பொண்ணை பார்த்தா நல்லவளா இருக்காடா, ஏன் அவளை அவாய்ட் பண்ற நீ? அப்பா, நீ நினைக்கிற மாதிரி அது ட்ரூ லவ் கிடையாது. சும்மா பொழுதுபோக்காக ஆடுற பணக்கார விளையாட்டு. டேய், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த பொண்ணு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருக்கா. நீ நல்ல முடிவு எடுக்கலன்னா செத்து போயிடுவாடாவ. அவளா சாவா? நம்மள சாவடிப்பா. டேய், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஆத்மார்த்தமா உன்னை லவ் பண்றான்னு தோணுதுடா. அப்பா, முடிவா சொல்றேன் கேட்டுக்க. வீணா மனசுல கற்பனைகளை வளர்த்துக்காது. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணை நீ மறந்துரு. பைத்தியம் மாதிரி அது புனிதமான லவ், ஆத்மார்த்தமான லவ்னு புலம்பாதீங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை பாழாக்கிடாதீங்கப்பா. அம்மா இல்லங்கிறதுக்காக சேச்சே பாடா. போப்பா வர்றேன். அங்கிள், உங்களுக்கு இந்த வயசுக்கு மேல காதலா? என்னால நம்ப முடியல அங்கிள், என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? வயசுக்கு மீறின ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. உங்க காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அங்கிள், தயவு செய்து நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணை மறந்துருக்கேன் அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ். கதையை மாத்திட்டானே பாவி. ப்ளீஸ். எனக்கு ஓடும், இன்னும் ஓடும். ஹலோ, சோனியா ஹியர். பத்மநாபம் பேசுறேம்மா. என்ன சக்கு? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா உன் லவ் அவன் நம்புற மாதிரி தெரியல. ஓ மாதிரி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமாவது அவன் அடங்குவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். முடியல. வேணும்னா கடைசியா நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. அவன் எப்பவுமே அந்த ஐடியல் பார்க்ல தான் தனியா உட்கார்ந்துருப்பான். இன்னும் நீ என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கற? என் இதயத்தை கிழிச்சு நீ இருக்கிறத காட்ட சொல்றியா? காதலுங்கிறது காத்து மாதிரி, அதை கண்ணில் காட்ட சொன்னா வாட் கேன் ஐ டு? என்ன பண்ணா என் லவ் நம்புவேன்? உனக்காக கையை கிழிச்சுக்க சொல்றியா, இல்ல உடம்பு பூரா உன் பேரை பச்சை குத்திக்க சொல்றியா? மெழுகுவத்தி மேல கையை காட்டி உனக்காக சூடு போட்டுக்கிட்டு காட்ட சொல்றியா? அதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷன், ஏமாத்துறவங்க பண்றது. காதல் சில பேருக்கு பார்த்தாலே புரியும், சில பேருக்கு பழகினாதான் புரியும். பார்த்தும் பழகியும் புரியாத உனக்கு அட்லீஸ்ட் இந்த மியூசிக்கல் கார்ட்ல என் ஃபீலிங் கேட்ட பிறகாவது என் காதல் புரியுதான்னு பார்ப்போம். Look, I'm very sorry. எதுக்கு சாரி? இவ்வளவு நாளா உங்க லவ் புரிஞ்சுக்காம இப்போது வந்து என் காதலை புரிஞ்சு ஏத்துக்கிட்டதுக்கு நீ சந்தோஷப்படு. அப்பா, சோனியா பாம்பெல்லாம் வச்சிருக்காப்பா. நான் 5 நிமிஷம் லேட்டா போயிருந்தா என் மேல பாம்பு போட்டு சாவடிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. அவ கூட போறதுக்கு பயமா இருக்கு. சொல்றான், கத்தி எல்லாம் வச்சிருக்காவ. உட்கார சொல்றேன். முதல்ல உட்கார. நீ உனக்கு சரியான ஆள் அவதான். அதுக்காக தான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்படி ஒருத்தி வந்தாதான் வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருப்பேன். நீ இப்படி என்ன கவுத்துட்டியா? ஆள் தாண்டா அப்படி. மனசு குழந்தை மாதிரி. உன்னை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து ஆர்டர் பண்ணி ஓ மாதிரியே ஒரு மெழுகு பொம்மையை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கா. என்ன மாதிரியாவா இருக்கு? போய் பார்த்தா தான் தெரியும்.
Shut up, Jonty. Watchman! Watchman! அஜய். ஏய் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஹேய் அஜய், நான் எழுந்த உடனே முதல்ல சொல்ற வார்த்தையே அஜய் தான். உன் பேர் எனக்கு ஸ்லோகன்டா கண்ணா. இத்தனை வாட்ச்மேன், இத்தனை வேலைக்காரங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்திருக்கா. என்னைய பண்ணிட்டு இருந்தீங்க? போலீஸ்க்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? இன்னும் இல்லைங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, இடியட்ஸ். என்ன மாதிரியே ஒரு மெழுகு பொம்மையை வாங்கி வச்சிருக்கேன் அப்பா சொன்னாரு. எதுக்காக? கோவம் இல்லாத அஜயையும் நான் பார்க்கணும். அது முடியாதே, அதனால தான் உன்னை மெழுகு பொம்மையா வாங்கி வச்சிருக்கேன். நேத்து ராத்திரி அந்த பொம்மையை பார்க்கறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். என்ன மாதிரியே இருக்கிற பொம்மையை பார்த்தேன். ஒரு வானவில் வாட்டர் பெட்ல தூங்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன். ரசிச்சிட்டு இருந்தேன். இடியட், ஏன் என்ன எழுப்பல? ஒரு ஃபுல் நைட் வேஸ்ட் பண்ணிட்டியே. ஸ்டூபிட். நீ தூங்குற அழக பார்த்து உன்னை எழுப்ப எனக்கு மனசு வரல. அதனால தான் உன் பக்கத்திலே உட்கார்ந்து விடிய 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 உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் அஜய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது கதையா உண்மையானு ஈவினிங் நம்ம மீட் பண்ற பிரின்ஸ் பிளாசால டீடைலா சொல்றேன். ஓகே? அஜய் லைனை கட் பண்ணாத. டாடி. பேர் என்ன சொன்ன? பிரின்ஸ் பிளாசா. கிறிஸ்டின் பையனா? நாங்க மீட் பண்ற இடம் பேரு பிரின்ஸ் பிளாசா. ஹிந்து பையன்தான். அவர் பேர் அஜய். வெரி நைஸ் பர்சன். அமைதியானவர். கொஞ்சம் கூட கோவம் வராது. அவரை மீட் பண்ண நீங்களும் வரீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாரு. He'll be very happy. என்ன எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணலையா? அங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னாச்சு? எல்லா ஃபயர் ஸ்டேஷனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எங்கேஜ்டா இருக்கு. என்ன பண்றதே தெரியல. உயிர் மேல உயிர் போயிட்டு இருக்கு சார். சார், பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட். நிறைய பேர் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. வண்டி எடுத்துட்டு வந்து காப்பாத்துங்க. போய் ஃபயர் சர்வீஸ்ல சொல்லியா? போன்ல ட்ரை பண்ணோம், கிடைக்கல. நேரா போய் கூட்டிட்டு வரதுக்குள்ள நிறைய உயிர் போயிடும். இந்த ஃபயர் இன்ஜின் சும்மா தானே இருக்கு. சும்மா இருக்குன்னு யாரையா சொன்னது? சென்ட்ரல் மினிஸ்டர் ப்ரொடெக்ஷனுக்காக வந்திருக்கு. உள்ள வயலின் கச்சேரி கட்டிட்டு இருக்காரு. எப்போ வேணும் கிளம்பர். முதல்ல இடத்த காலி பண்ணியா? அவர் வேணா கச்சேரி கேட்கட்டும். நீங்க வாங்க. இதெல்லாம் அப்போட்டு வண்டியா? ஒரு இஷ்டத்துக்கு எடுத்து போறது. சார் சார் என்னாச்சு? யாரோ ஒருத்தன் பக்கத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி என்ன அடிச்சு போட்டு போட்டு வண்டி எடுத்து போறேன் சார். என்னது? போலீஸ் அடிச்சிட்டு ஃபயர் இன்ஜின் வண்டி எடுத்து போறானா? ராஸ்க். போலீஸ் அடிச்சிட்டு வண்டி தூக்கிட்டு வரதுக்கு என்ன பெரிய புரியா? அஜய். சோனியா, அஜய், listen to me. இந்த நாய் அடிச்சு தூக்கி போடு வண்டியில. போலீஸ் அடிக்கிறது வர வர பேஷன் ஆயிடுச்சு. சோனியா, ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு வாங்க. டேய், விடுடா. நான் பத்மநாபம் பேசுறேன். அஜய்க்கு என்னாச்சு? அவன் போலீஸ்காரன் அடிச்சது, அப்புறம் அந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள தூக்கிட்டு போனது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவனை வெளியே எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபேக்டரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதனால
போலீஸ் மேலயும் மினிஸ்டர்ஸ் மேலயும் அப்பா ரொம்ப கோவமா இருக்காருக்கு. இருந்தாலும் நான் அவரை எப்படியாவது கூல் பண்ணி அஜய் ஜாமீன்ல வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்றேன். சோனியா, நான் உன்னதான் நம்பியிருக்கேம்மா. டோன்ட் வரி அங்கிள், நான் பாத்துக்கிறேன். என் பையனை இவ்வளவு சிரமப்பட்டு ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி இருக்கட்டும் மிஸ்டர் பத்மநாபன். இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் முதல்ல உங்க பையனை சந்திக்க வந்தபோது அவர் தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். ஹீஸ் a ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மிஸ்டர் பத்மநாபன். தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இப்ப ஜெயில் வரைக்கும் போயிருக்காரே. இப்படிப்பட்டவரை நம்பி நான் என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எங்க அப்பா கிட்ட பேச வேணாம். சி, இந்த கோவம் தான் அது என் கேரக்டர் சார். யாருக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நீ முன்னாடி போய் நிக்கிறியே, அதுதான் இப்ப பிரச்சனையே. அப்போ மனிதாபிமானமா இருக்கிறது தப்பா? தப்பே இல்ல. ஆனா தேசிய கீதம் பாட நினைக்கும் போது டூயட் பாடக்கூடாது. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ திருந்தி ஆகணும். இன்ஃபேக்ட் உன்னை நான் ஜாமீன்ல வெளில கொண்டு வந்ததே அதுக்காகத்தான். நான் கேட்டேன் உங்களை என்ன ஜாமீன்ல வெளியே எடுக்க சொல்லி. அட்வைஸ் பண்ணியெல்லாம் உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்க வேணாம். தேங்க்யூ, குட் பை. என்ன மிஸ் பத்மநாபன் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். டேய், எங்கடா அஜய் பாருங்க, நில்லுடா. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ? அவர் பொசிஷன்ல நான் இருந்தா உன்னை உள்ளேயே அவர் பொசிஷன் மாட்டேன். எனக்கு என்ன? நான் சொல்றதை கேளுடா கொஞ்சம். உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்காவது நீ கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணேன்டா ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். எனக்கா அஜய்? சும்மா ரெண்டு பேரும் விஷயம் தெரியாம என்னென்னமோ பேசாதுங்க. இப்ப காலம் ரொம்ப மோசமா இருக்கு. இவன மாதிரி கோபக்காரங்க வருங்காலத்துல வாழவே முடியாது. சார், தயவு பண்ணி என் பையனுக்கு சாபம் விட்டுறாதுங்க. அவன் நல்லவன் சார், கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி, அதையும் விட்டுருவான் இல்ல? உங்க சன்ன குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல மிஸ்டர் பத்மநாபன். ஏற்கனவே என் ஃபேக்டரி ப்ராப்ளத்தினால நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். என் பொண்ணுடைய வாழ்க்கையும் சரியா அமையலன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. டாடி, இப்ப அவர் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். எனக்கு அதான் முக்கியம். நிச்சயம் இருப்பார்ப்பா. வார்த்தையை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லம்மா. அவன் அமைதியா இருக்கிறத நான் கண் கூட பார்க்கணும். எப்படி டாடி? அஜய்க்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு வேலை போட்டு தரேன். அவர் வேலை கேட்டு வரலப்பா. தெரியுமா? இருந்தாலும் என் ஃபேக்டரியில என் கண்ணு முன்னால அஜய் 3 மாசம் வேலை பார்க்கட்டும். அங்க எத்தனை வெட்டு குத்து அடிதடி நடந்தாலும் அதனால அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டம் பூரா எனக்கு தான். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன். என்ன மாதிரி அவரும் அமைதியா இருக்கணும். உனக்காக, உன் காதலுக்காக அப்படி இவர் அமைதியா இருந்துட்டா இவர் நான் மாப்பிள்ளைய ஏத்துக்கிறேன். சப்போஸ் கண்ட்ரோல்ல இருக்க முடியாம எமோஷனல் ஆகி அடிதடியில இறங்கிட்டேன்னா அடுத்த நிமிஷமே உங்க காதல மறந்துட வேண்டியதுதான். இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்ப என் ஃபேக்டரி இருக்கிற மாதிரிதான் இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகமே இருக்கும். அந்த உலகத்துல என் பொண்ணோட நீ சந்தோஷமா வாணுங்கிறதுக்காக தான் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். எந்த ஒரு மனுஷனும் ஒரு காரியத்தை 3 மாசம் கஷ்டப்பட்டு சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டா அதிலேயே அவன் பழக்கமாயிடுவான். காதல் முக்கியம்னா என் ஃபேக்டரியில 3 மாசம் அமைதியா வேலை செய்யுங்க. இல்ல இப்படித்தான் நீங்க இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு என் பொண்ணை மறந்துருங்க ப்ளீஸ். காதல் முக்கியம்னா என் ஃபேக்டரியில 3 மாசம் அமைதியா வேலை செய்யுங்க. இல்ல இப்படித்தான் நீங்க இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு என் பொண்ணை மறந்துருங்க. இது உனக்கு கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் எனக்காக, நம்ம காதலுக்காக நீ இதை செஞ்சே ஆகணும் அஜய். நம்ம காதலுக்காக நீ பொறுமையா இருந்தே ஆகணும். It's not a chain. It's my heart. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிறத இந்த செயின் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் அஜய். இன்னைக்கு முதல் நாள்.
டென்ஷன்ல இனிமே எல்லாம் ராங்கா தான் ஒர்க் பண்ணோம். ஆறாது புதுசா பார்த்தல எங்க பவர. அஜய் ஐடினா 6 ஃபீட்டா? இங்க 6'4". பஞ்ச் பண்ணிட்டியா? கேக்குறல்ல, சொல்ற. என்ன பாக்குற? இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? புதுசா வரவங்களுக்கு நாங்க இப்படித்தான் ஆர்த்தியா இருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எங்க ஃபேக்டரிக்கு வந்துட்ட. இனிமே எங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாம நடந்துக்கோ. ஏன்னா நாங்க கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு கெட்டவன்.